வாழைப்பூ துவரம்பருப்பு வடை எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம். நான் 1 கப்பு துவரம்பருப்பை 2 மணிக்கூர் நல்லா ஊற போட்டு வச்சுருக்கேன். ஜாரில் 2 காஞ்ச மிளகாய், 1 பச்சை மிளகாய், 1 பெரிய துண்டு இஞ்சி, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் ஊறின பருப்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா அரைப்படணும். மீதி உள்ள இதை பருப்பை குறன்னு அரைச்சி எடுத்துருங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கொஞ்சம் கூட உப்பு எல்லாம் போட்டு நல்லா கலந்து வச்சுட்டு, இப்போ வாழைப்பூ நம்ம ஒரு வாழைப்பூவில் உள்ள இதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு ஒரு பெரிய வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணி போட்டு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு அதையும் போட்டு நல்லா கடலை மாவு இல்லைன்னா அரிசி மாவு போட்டுக்கிடுங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி கீரை எல்லாம் போட்டு உப்பு சீராக இருக்கானா பார்த்துக்கிட்டு நல்லா கலந்து வச்சுட்டு வடையாக தட்டி நம்ம சூடான எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கணும். பாருங்கள், ஒவ்வொன்றா போட்டுவிடுங்க. போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் நம்ம திருப்பி போடணும், இல்லைன்னா உதிர்ந்து வந்துடும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது ரேஷன் துவரம்பருப்பில் செய்தது, நல்லா டேஸ்ட்டாக இருந்து இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். ரேஷன் துவரம்பருப்பு வடை ரெடி.